நான் பேசுறது வாயில்லாத ஜீவன்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான். அதான் நீங்க நாய் நாயின்னு சொல்றீங்க இல்லையா? சுடு தண்ணிய ஊத்துறது, வெட்டு கத்தியில வெட்டி விடுறது. இந்த வெயிலுக்கு அது படுற கஷ்டத்த பார்க்க கஷ்டமா இருக்கு. கண் கொண்டு பார்க்க முடியல. இந்த கண்ணு கூட அவிஞ்சு போயிட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொடுமையெல்லாம் பார்க்காம இருக்கலாம். ஒரு வேளை சாப்பாடு போட முடிஞ்சா போடுங்க. இல்லையா விட்டுட்டு கம்முன்னு இருங்க. அத சித்திரவதை பண்றீங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொந்த புத்தி இருந்தா, கடவுள் நம்பிக்கை இருந்தா யோசிச்சு பாருங்க. கடவுள் நெனச்சிருந்தாருன்னா, அந்த நாய்ங்களெல்லாம் காட்டுல விட்டுருப்பாரு. யானை, புலி, சிங்கம், கரடியோட அது வந்திருக்கும். ஏன் அத மனுஷனோட விட்டுருக்காருன்னா, அது மனுஷனோட ஒத்து போய் வாழ்ற ஒரு உயிரினம். உயிரு. சரிங்களா? அத நம்ம தான் சித்திரவதை பண்றோம். அது வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே பண்றதில்ல. அத அடிச்சு, அடிச்சு கடைசில அத கோட்டி பிடிக்கவே வச்சுர்றோம். இதுக்கு காரணம் மனுஷன் தான். பாருங்களேன், அதனால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆடு, மாடு, கோழி, நாய் வீட்ல வளர்க்குற மிருகங்கள் தான். அத வந்து நீங்க இவ்ளோ சித்திரவதை பண்ற அளவுக்கு அது எந்த பாவமும் செய்யல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வெயிலுக்கு அதுங்க படுற கஷ்டத்த பார்க்க முடியல. நீங்கலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. சுயநலமான ஒரு ஆட்கள்.